குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா கனவா வறுவல். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நறுக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். நான் எப்படி செய்யணும் அது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். கடமை தொக்கு நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ஏற்கனவே, போய் செக் பண்ணி பாருங்கள். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல இந்த அளவுக்கு வதங்கணுன்னா இந்த கனவா மீனை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா இதுவே தண்ணி அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த மீனில். கனவா மீன் எப்படி கழுவுறதுன்னு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அதனால 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கனவா எப்படி தண்ணி இல்லாமல் சேர்த்தோம், அதிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு. அதனால் கனவா எப்பயுமே நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி வத்தட்டும், மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு வெறும் கார மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், இதுக்குள்ளே உப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இந்த கனவா இப்போ நம்ம செய்கிறதுக்கு நான் போட்ட 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போதுமானதாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்ப்போம், அதனால் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துங்க. நல்லா தண்ணி வற்றி நல்லா எப்படி வதங்கி வந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும். இன்னும் இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தட்டும். அதுதான் நம்மளுக்கு வறுவல் மாதிரி கிடைக்கும். இதே போல் எடுத்துட்டோம்னா தொக்கு மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் முடியும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை அப்படியே புளிஞ்சு விட்டுக்கணும். சும்மா கொஞ்சமாக அப்போது நல்லா அப்படியே கிண்டி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டால் நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை லாஸ்ட்லேயும் கொஞ்சம் சேர்க்குறேன். நம்மளோட கனவா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.